இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். பீரோ, ஸ்லாப்பு, கபோர்டில் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்த நியூஸ் பேப்பர் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி கீழே போட்டுக்கோங்க. நல்லா திக்கான 2 லேயரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீன் தண்ணியில் ஊற வைக்கிறதுனால மேலே இருக்கிற தோலெல்லாம் ஈஸியாக வந்துடும். அதனால் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மீனை க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக மீன் க்ளீன் பண்ணிடலாம். தெரியாதவங்க கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மேல் தோல் திக்காக இருந்துச்சுன்னா அரமண்டில் க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையில் க்ளீன் பண்ணிடலாம், ஈஸியாக வந்துடும். கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா மீன் கொல நாக்காம அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம தலைப்பக்கம் க்ளீன் பண்ணும்போதில் வயிற்றில் இருக்கிறதெல்லாம் வந்துடும். இன்னொரு வாட்டி கை வச்சு பாருங்கள், மீன் வயிற்றுக்குள்ளே ஏதாவது இருக்குதுன்னா, இல்லைன்னா கழுவும் போது கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மீனெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேப்பர் எடுக்கிற கீழே ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே போகல. எந்த கவுச்சு நாற்றும் அடிக்காது வீட்டில். அப்படியே எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடலாம். அப்படியே மீன் கழுவும் போது ஒரு பாதி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா மீன் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.